Hello dear students, welcome to our 12th standard mathematics chapter 2 complex number exercise 2.4. This is one of the important 5 mark question. Definitely. ஓகேங்களா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பட் என்ன அப்படின்னா இது ரெண்டா கொடுத்துருக்காங்க, 1 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரெண்டு இது சேர்த்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே ஃபைன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு பியூர்லி இமேஜினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.8 பார்த்தால ஒரு சம். எஸ், அதே மாதிரி தான் போகணும். சரிங்களா, சரி பார்க்கலாம் அப்படின்னா கீழே கொடுக்குற அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்துருங்க, அப்பதான் புரியும். ஓகேங்களா, எஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அது Z அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அதுதான் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதி அதை Z அப்படின்னு எடுத்துக்கிறோம். பியூர்லி இமேஜினரி எப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி இருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, சார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. Z-க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்ல அது Z-ஆவே கிடைச்சதுன்னா this is purely real. Z-க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்ல மைனஸ் Z கிடைச்சுன்னா அது பியூர்லி இமேஜினரி அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, எஸ். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோமா சார்? எக்ஸாக்ட்லி, நம்ம காம்ப்ளிமெண்ட் தான் எடுக்க போறோம். எடுத்துடலாங்களா? எஸ். ஸோ அப்போ Z-க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். ஸோ அப்போ ஃபுல்லா வந்து காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கலாமா? எஸ். தென் செகண்ட் ஸ்டெப் என்ன சார்? ஓகேங்களா, சோ இத ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். Z1 minus Z2 whole complement is equal to individual complement. Z1 complement minus Z2 complement அப்படின்னு தெரியும். சோ அப்ப இந்த இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கலாமா? சோ அப்போ 2 plus I root 3 whole power 10 complement minus 2 minus I root 3 whole power 10 complement. ஃபைன். சோ நமக்கு தான் தெரியும், என்ன தெரியும்? Z power n ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட்டை உள்ள எடுத்துட்டு வரலாம். எனக்கு சேஞ்ச் ஆகுமா சார்? நோ சேஞ்ச், எந்த சேஞ்சும் ஆகாது. காம்ப்ளிமெண்ட்டை உள்ள எடுத்துட்டு வந்து இந்த பவர் மேல எடுத்துட்டு போறதுல எந்த சேஞ்சும் ஆகாது. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சோ அப்போ காம்ப்ளிமெண்ட்டை உள்ள எடுத்துட்டு வர போறோம். எடுத்துட்டு வந்துடலாமா? அவங்க 2 plus I root 3 whole power 10 இந்த காம்ப்ளிமெண்ட்டை உள்ள எடுத்துட்டு வர போறோம். ஓகேங்களா, இங்கேயும் அதேதான். 2 minus I root 3 whole power 10 காம்ப்ளிமெண்ட் உள்ள எடுத்துட்டு வர போறோம். சோ காம்ப்ளிமெண்ட் உள்ள எடுத்துட்டு வர போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கே தெரியும், இதுக்கு கான்ஜுகேட் எடுக்க போறோம். அப்ப கான்ஜுகேட் எடுத்தா என்ன சார் ஆகும்? ஒன்லி சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். I root 3 power 10 minus 2 சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். I பார்த்தானா மட்டும் plus I root 3 whole power 10. ஓகேங்களா, எஸ். பாருங்க, இது Z மாதிரி இருக்கா பாருங்க. 2 minus I root 3, இங்க 2 minus I root 3 தான். பட் இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு. அதே தான் இங்க ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணலாம்? மைனஸ் சைனை வெளியே எடுத்துடலாம். சோ மைனஸ் சைனை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பிளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆகும் மாறிடும். சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் வந்துடும். என்னவா வந்துடும்? 2 மைனஸ் டேர்ம் பிளஸ் டேர்ம் ஆயிடும். 2 plus I root 3 whole power 10, இந்த டேர்ம் பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடும். minus 2 minus I root 3 whole power 10 அப்படின்னு கிடைக்கும். இப்ப பாருங்க, சோ இந்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்கா? ஆக்சுவலா இது Z மாதிரி இருக்கா? சோ அதனால இது என்ன பண்ணிடுறோம்? மைனஸ் Z அப்படின்னு எடுத்துடுறோம். சோ அப்ப Z-க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் Z கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சது அப்படின்னா அது என்னன்றது நமக்கு தெரியும்.